Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்மளுடைய சேனல் பேருக்கு ஏற்ற மாதிரி இதுவரைக்கும் 83 வீடியோக்கள் ஏகப்பட்ட அடர்ந்த காடுகளை பத்தி ஒன்றன் பின் ஒன்றா நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல நம்மளும் பார்த்துட்டு வரோம். என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் இந்த சேனல் ரொம்ப பிடிச்சு போயிருக்கிறதே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா நான் நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நான் வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலைப்பகுதிக்கு பெயர் கடம்பூர். பொன்னியின் செல்வன் படத்துல வர மாதிரி கடம்பூர் ரகசியம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சத்தியமங்கலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிறைய இயற்கை வளங்கள் கொண்ட ஒரு அழகான மலைப்பகுதி தான் இந்த கடம்பூர். இந்த கடம்பூர் மலைப்பகுதிக்கு தான் இன்னைக்கு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புல்லட் ட்ரிப்பா இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இந்த ரோட்ல நீங்க தொலை தூரத்துல ஒரு மலைமுகடு தெரியும் பாத்தீங்களா, அது மேலதான் நம்ம போக போறோம். போற வழியில பெரும்பள்ளம் அணையும் இருக்கனால இது முழுக்க முழுக்க காட்டு யானைகள் கொண்ட மலைப்பகுதி அப்படின்றனால பகல்லையே நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா காட்டு யானைகளையும் பார்க்கலாம். ஸோ இது நிறைய இயற்கை கலந்து ரொம்ப அற்புதமா இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை முதல் முறை பார்க்கறதா இருந்தா நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தா இந்த சேனல் உங்களுக்கானதே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் சப்போர்ட். இப்போ நான் சரியா அந்த 4 முக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஜங்ஷன்ல இருந்து இடதுபுறமா திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டேன். இன்னும் நான் மலைக்கு மேலேயே ஏறல. இந்த இடமே பாருங்க, ஏகப்பட்ட அழகான விஷயங்களை கடந்து இங்கிருந்து அந்த கடம்பூர் மலைப்பகுதியுடைய முகடுகள் எனக்கு தெளிவாகவே தெரியுது. இந்த இடங்கள் எல்லாமே கீழே நிறைய நீர்வளம் இருக்கனால நிறைய இடங்கள்ல என்னால் தென்னந்தோப்புகளை பார்க்க முடியுது. இப்படியே நம்ம ஒரு 4 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா இடதுபுறமா திரும்பினா பெரும்பள்ளம் அணைக்கு கீழே போயிடுவோம். அதே நம்ம நேர் வழியில போனோம்னா முதல்ல ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வருங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் மிக மிக ஆபத்தான மலைப்பகுதிகளை கடந்தாதான் நம்மளால கடம்பூர் மேலே போக முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களிலேயே மிக மிக அதிகமான காடுகளையும் இயற்கை வளங்களையும் கொண்டது ஈரோடு மாவட்டம். அந்த ஈரோடு மாவட்டத்தில் தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சத்தியமங்கலம் மலைப்பகுதியும் வருதுங்க. ஒரு இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விதமான அம்சங்களும் கொண்ட ஒரு அற்புதமான நிலப்பகுதி தான் இந்த இடம். நிறைய இடங்களில் என்னால் தென்னந்தோப்புகளையும் வாழைத்தொகுப்புகளையும் ஒருங்கே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலைகளும் ரொம்ப தரமிக்கதா ரொம்ப அற்புதமாக போட்டு வச்சிருக்காங்க. இங்கிருந்து நான் போகும்போதே அந்த தூரத்தில் தெரிகிற அந்த மலைமுகடுகளை பார்க்கும் பொழுதே இருக்கிற வெப்பம் தணிஞ்சு எனக்கு ஒரு இதமான சூழ்நிலை வச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே திம்பம் மலைப்பகுதிகள். நம்ம இப்போ போய்கிட்டு இருக்க இந்த கடம்பூர் மலைப்பகுதிகளுக்கும் இங்கிருந்து திம்பம், ஹாசனூர் போன்ற மலைப்பகுதிகளுக்கும் உள்ளேயே ஒரு கனெக்டிங் ரோடும் இருக்குதுங்க. முடிஞ்சா நம்ம சேனல்ல அதை நான் ஒரு தனி விளாகாவே போடுறேன். முழுக்க முழுக்க இயற்கை வளங்கள் கொண்டு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலைப்பிரதேசங்கள் ஏகப்பட்ட வன உயிரினங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடமா காப்பானா விளங்குது. இந்த மலைப்பாதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கீழே பாருங்க எலிஃபன்ட் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய வாழைத்தோப்புகளும் தென்னந்தோப்புகளும் இருக்கனால மலைகள்லேருந்து குறிப்பா இந்த மாதிரி சம்மர் டைம்ல நிறைய காட்டு யானைகள் கீழேயே உலாவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நாம கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் பக்கத்துல போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காட்டு யானைக்கு ஒரு நாளைக்கு டன் கணக்கில் உணவுப் பொருட்கள் தேவைப்படும். அதற்குண்டான அத்தனை உணவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை அரணா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொக்கிஷங்கள்ல ஒன்னாதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய திம்பம், ஹாசனூர், கடம்பூர் எல்லா விஷயங்களையும் நான் குறிப்பிடுவேன். இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த இடம் இந்த மலைப்பகுதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. இங்கே இருக்கக்கூடிய சைன் போர்டில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, இன்னும் நம்ம கடம்பூர் போகிறதுக்கு 14 கிலோமீட்டர் இந்த மலைப்பாதையில் பயணம் செய்ய போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்றைக்குமே நம்ம லாயல்ட்டியாக இருக்கணும். ஒரு சின்ன டிக்ளரேஷன், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டது பிப்ரவரி மாதத்துடைய கடைசியில். ஒருவேளை இப்போ அடிச்சுட்டு இருக்கக்கூடிய அதீத வெயிலால் இந்த இடங்கள் ட்ரை சீசனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு சில மாதங்களில் இங்கே மழை பெஞ்சு திரும்பவும் இந்த இடம் இதே மாதிரி பச்சை பசையலாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம கடம்பூர் மலைப்பகுதிக்கு போகிறது இப்போ தான் நம்ம அடிவாரத்தில் இருக்கோம். இந்த மைல்கல் படி இன்னும் 14 கிலோமீட்டர் நான் பயணம் செய்ய போகிறேன். வால்பாறை போனவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வும் அங்கே நிகழ்ந்தது. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. வால்பாறையை விட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறுகலாக நிறைய வளைவுகளை கொண்ட மிக மிக ஆபத்தான மலைப்பாதையாக தான் இந்த கடம்பூர் மலைப்பாதையை நான் குறிப்பிடுவேன். அது எப்படி இருக்குன்றத போக போக வீடியோவில் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்.
என்னதான் நம்ம கார்ல எவ்வளவோ ஹில் ஸ்டேஷன்ஸ் போனாலும் இந்த புல்லட்ல போறதுக்கு உண்டான அந்த ஒரு பரவசமே தனிங்க. உண்மையாலுமே அந்த விண்ட் ஆன் மை ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இந்த மலைப்பாதையில அதுவும் ஒரு புல்லட்ல போறதுன்றது எனக்கு மிக மிக ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். இந்த காடுகளை பார்த்துக்கிட்டே இந்த பச்சை நேரங்களுக்கு உள்ள அப்படியே ஒரு குகைகளுக்கு உள்ள போற மாதிரி தாங்க எனக்கு இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய புல்லட் அப்படின்றது இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமாக தான் நான் கருதுறேன். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மேலே ஏறி இருக்கேன். எனக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா மிக மிக அடர்ந்த ஒரு ஆழமான காடுகளை கொண்ட பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு அணையை தாண்டி தான் நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா மலை சரிவு, ஆனால் இடதுபுறம் முழுக்க முழுக்க பெரும்பள்ளம் அணை. ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அதை நம்ம நின்று பார்க்கறதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன இடங்களும் வரும். இந்த கடம்பூர் மலைப்பகுதிக்கு நான் எத்தனாவது தடவை வரேன்றதை இப்போ நான் கணக்கிலேயே வச்சுக்கிறது இல்லை. ஆரம்பத்தில் அதை நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இங்கே வாழக்கூடிய அடர்ந்த காடுகள்லேருந்து நிறைய காட்டு யானைகள் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பள்ளம் அணைக்கு தண்ணி குடிக்க வரும். அந்த மாதிரி சீசனில் நான் வரும்பொழுது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தாரசாரிகள் முழுக்கவே நிறைய இடங்களில் யானை சாணங்களையும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த நேரம் நான் இப்போ வந்திருக்கும் போது பெரும்பாலான இடங்களில் என்னால் பார்க்க முடியலை. இதுதாங்க அழகான பெரும்பள்ளம் அணை. நம்ம கடம்பூர் போகும்போது அந்த மலைவழி பாதையில் இடதுபுறம் நம்ம பார்க்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் எல்லாமே இந்த அணைப்பகுதியை சார்ந்தது தான். இந்த அணைப்பகுதிக்கு பின்பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மலை முகடுகள் எல்லாமே திம்மம், ஹாசனூர் போன்ற மிக மிக அடர்ந்த காடுகளை கொண்ட காட்டுப்பகுதிகள். இதுவே சம்மர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வாழக்கூடிய காட்டு யானைகளுக்கு மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரமாக இந்த ஏரி தான் விளங்குது. இந்த ஏரியை பக்கத்தில் போயும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மலைப்பாதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இடதுபுறமாக நம்ம திரும்பினோம்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்புறமா இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே போவோம். ஆனால் அங்கே போகிறத விட மலை முகடுகளில் இங்கேருந்து ரசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்ததாக இருக்கும். நான் வழக்கமாக எப்போ கடம்பூர் வந்தாலும் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்றது இந்த அழகான இந்த பெரும்பள்ளம் அணை தாங்க. இப்போ நான் இந்த அணையை ரசிச்சுட்டு மேற்கொண்டு இன்னும் மேலே முன்னேற ஆரம்பித்தேன். மேலே ஏற ஏற இன்னும் காடுகள் அடர்ந்ததாக மாறுங்க. இந்த பெரும்பள்ளம் அணைன்றது நம்ம மேலே கடம்பூர் போகிற வரைக்கும் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். மேலே நம்ம ஏற ஏற அங்கே இந்த அழகான ஏரிகளை பார்த்தும் நம்மளால் ரசிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாலைகளை உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். பிற மலைவழி பாதைகள் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப குறுகலாக அதே நேரத்தில் ரொம்ப மேல் நோக்கி இருக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான மலைவழி பாதைகளில் இந்த கடம்பூர் மலைவழி பாதையும் ஒன்று. ஆனால் இது பெருசாக வெளியில் தெரியாததுக்கு காரணம் மேலே சுற்றுலாத்தலங்கள் அப்படின்னு பெருசாக எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க இயற்கை அரண்களை கொண்ட ஒரு காட்டு விலங்குகள் வாழக்கூடிய பகுதி அப்படின்றனால தான் இது டூரிஸ்ட்க்கு ஏற்றதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை கடம்பூர் வந்தீங்கன்னா நிஜமாக உங்கள் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரை மலைவழி பாதையில் நல்லா ட்ராவல் பண்ண அனுபவம் கொண்ட ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப குறுகலாக இருக்கும். திடீர்னு ஒரு கனரக வாகனம் எதிரில் வந்த மாதிரி இருந்தால் கூட நம்மளால் கொஞ்சம் சைடு வாங்கி ரொம்ப எச்சரிக்கையாக தான் போக வேண்டி வரும். மேலே ஏற ஏற அழகான இந்த குளிர்ந்த காற்றை அனுபவிச்சுக்கிட்டே நான் மேற்கொண்டு மேலே ஏறி போக ஆரம்பித்தேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றதை பாருங்கள். எப்படி நம்மளுடைய சேனலில் போட்ட அந்த பர்கூர் வீடியோ எவ்வளோ அருமையாக இருந்ததோ அதுக்கு சற்றும் குறைவில்லாததான் இந்த கடம்பூர் போகிற மலைவழி பாதை. இந்த கடம்பூர் மலைப்பகுதியை பற்றி ஒரு சில அதிகமான தகவல்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 1200 அடிகள் உயரத்தில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மலைப்பகுதிகளுக்கு மேலேயும் சுற்று வட்டாரத்திலும் கிட்டத்தட்ட 300 சின்ன சின்ன கிராமங்களும் இங்கே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் மல்லியம்மன் துர்கம் அப்படின்ற ஒரு பழங்கால கிராமமும் இந்த மலைக்கு மேலே தாங்க அமைஞ்சிருக்குது. அதாவது அந்த கிராமத்துடைய வரலாறு கிட்டத்தட்ட 200 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே அங்கே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே போகிறது அவ்வளோ சாதாரணமாக போக
முடியாதுங்க. இந்த கடம்பூர் மலைக்கு போகி அங்கிருந்து 7 கிலோமீட்டர் சங்கத்தான மலைப்பாதைகளில் மேலே ஏறி கால்நடை வழியாக தான் போக முடியும். இன்னுமே அங்கே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது கல்கடம்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து 10 கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் அந்த ஊருக்கு நம்ம போக முடியும். இன்னுமே அங்கே 110 வீடுகளும் 75 குடும்பங்களும் வாழ்கிறதா சொல்கிறாங்க. குன்றி அது ஒரு சில யானை கிடக்கு. ஆமாங்க. நீங்க மேபி ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா கன்ஃபார்ம் யானை பார்க்கலாம். போயிட்டு இப்போ ரிட்டர்ன் ஆயிக்கலாம்ல டைம். ஆயிக்கலாம். பார்த்து பக்கம் தாங்க. வண்டி போச்சுன்னா அப்படியே பின்னாடி போய்க்கலாம். யானை இருந்ததா பாத்தீங்களா? ஆமா, பாட்டு தான் வந்தேங்க. எந்த இடம் கரெக்டா? அந்த மலிசன் கோயிலுக்கு முன்னாடியா? முன்னாடி இந்த பக்கங்க 1 கிலோமீட்டர் இந்த பக்கம். லெஃப்டா ரைட்? லெஃப்ட் சைடு. இப்படி. ஆமா. இப்போ ரொம்ப யானை சாணம் பாக்குறேன். முன்ன நான் அடிக்கடி வருவேன் இந்த ரோடு. இப்போ நிறைய யானைகள் நிறைய நடமாட்டம். நிறைய ஃபுல் ஆயிடுச்சுங்க. யானை கடம்பூருங்களா? கடம்பூர். கடம்பூர்ல இருந்து உள்ள போயிட்டு அப்படியே குன்றிக்கு ரைட்ல போனோம். லெஃப்ட்ல போனோம்னா கீரபாலம் போற ரோடு இல்லையா? நேரா கீழே ஒரு ரோடு போவாங்க. எந்த ரோடு போறீங்களா? இல்ல இல்லைங்க. நான் கேட்டுக்கிறேன். சரி. அப்படி இறங்க கூடாதுன்னா இல்ல இறங்கலாம். இறங்கிக்கலாங்க. ஆனா பார்த்து கொஞ்சம் சேஃப் இல்ல. குண்டு ரொம்ப டேஞ்சருங்க. அப்படியே ரொம்ப டேஞ்சர். கடம்பூர் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். ஓ. இப்பதான் ஒரு 2 பேர் அடிச்சிருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் போடு. 2 பேர் அடிச்சிருக்குது. வீட்டுல போனோம். ஆமா. சரி. இந்த மலைப்பாதையில் அடுத்த முக்கியமான இடம், இந்த இடத்துக்கு பெயர் மல்லியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அருவி பக்கத்தில் இயற்கையாக உருவான ஒரு சின்ன கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குது. இந்த மலைப்பாதையில் போயிட்டு வரவங்க எல்லாருமே இங்கே கொஞ்சம் நேரம் நிறுத்தி இந்த சாமியை தரிசிட்டு தான் போகிறாங்க. இங்கே எப்போவுமே ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும்ன்றனால இங்கே குரங்குகளும் அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் நம்ம ஒரு தம்பிக்கிட்ட பேசுகிறோம். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்க இந்த வழியிலேயே அவர் 2 காட்டு யானைகளை இப்போ அந்த ஏரிக்கு பக்கத்தில் பார்த்ததா சொன்னார். ஆனால் அது என்னுடைய கண்களுக்கு புலப்படலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி குன்றி மாக்காம்பாளையம்னு 2 மிக அடர்ந்த கிராமங்கள், ரொம்ப டீப்பில் இருக்க 2 கிராமங்களை பற்றி தனி வீடியோவே போட்டிருக்கோம். அதை பற்றியும் அவர் என்ன சொன்னார்னா, குன்றின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு சொன்னார். அந்த சேனலில் நான் போட்ட அந்த வீடியோடைய லிங்க்கை இங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிச்சயமாக அதையும் போய் பாருங்கள். அடுத்ததாக இந்த மலைவழி பாதையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதை நோக்கி தான் இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடம்பூர் மலைப்பாதை முழுக்க முழுக்க வளைவு நெளிவுகளாக இருந்தாலும் ஒரு 2-3 ஹேர்பின் பெண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான ஹேர்பின் பெண்டில் தான் நான் இருக்கேன். எனக்கு வலதுபுறம் இப்போ நான் பார்க்க போகிற காட்சியை நீங்களும் பாருங்கள். இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கொள்ளை அழகோட அந்த மலைமூடுகள் தெரியும் மாதிரி, அதுவும் இங்கே என்ன போர்டு போட்டிருக்காங்கன்றத பாருங்கள். எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். இரவு நேரங்களெல்லாம் இங்கே எலிஃபண்ட்றது, யானைகளுடைய நடமாட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும். இங்கேருந்து பாருங்கள் இந்த மொத்த கடம்பூருடைய அழகும், அந்த 2 விதமான மலைமூடுகளுக்கு நடுவில் அந்த பள்ளத்தாக்கு பகுதியும் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே ஒன்னொன்னும் பிரம்மாண்டமான மரங்கள். ஆனால் இங்கேருந்து பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு கீரைக்கட்டு மாதிரி அவ்வளோ அடர்த்தியாக எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு அந்த சுத்தமான காற்றை நுகர்ந்துக்கிட்டே இந்த வியூ பாயிண்டில் நமக்கு இருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைகளும் இந்த காற்றை சுவாசிச்சா தீந்துருங்க. அதுவும் இந்த மாலை பொழுதுல இந்த பிரம்மாண்டத்தை விவரிக்கிறதுக்கு நம்மளுடைய தாய் தமிழ்லேயே வார்த்தை கிடையாதுங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு மலைகளும். இந்த மலைமூடுகளில் தூரத்தில் தெரிகிற மலைமுகடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான் பர்கூர், தாமரக்கரை, தட்டக்கரை காட்டுப்பகுதிகள். அதை பற்றியும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கையும் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக போய் பாருங்கள். இதை பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பூரை நோக்கி என்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தேன்.
இயற்கை எழில் கொஞ்சம் அழகான இந்த 45 நிமிட பயணத்துக்கு அப்புறமா நான் இப்போ இந்த கடம்பூருடைய மேல் பகுதிக்கு மையப்பகுதிக்கு வந்து அடைஞ்சிட்டேன். கடம்பூர் அப்படின்னு ஒரு அழகான போர்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்காக பெட்ரோல் பங்கும் அமைச்சிருக்காங்க. அது உண்மையாலுமே மிகப்பெரிய விஷயங்க. இதை கடந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமாவே இந்த கடம்பூருடைய மையப்பகுதிக்கு நான் சென்று அடைஞ்சேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கடம்பூருடைய மையப்பகுதி, மெயின் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு யானை காடுகளை கடந்து வந்ததுக்கு அப்புறமா இங்க எவ்வளவு கடைகள் இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாருக்குமே ஒரு பொருட்கள் வாங்கணும், அங்காடி தெரு போகணும், சந்தைக்கு போகணும். அது மட்டும் இல்லாம ஏன் ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட சத்தியிலேருந்து இதோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் கடம்பூருடைய பஸ் ஸ்டாண்ட். ஸோ குறிப்பா சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு இது ஒரு சின்ன கேபிட்டல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வழியா நம்ம வர நினைச்ச கடம்பூருக்கு நான் இப்ப வந்து சேர்ந்துட்டேன். என்னுடைய பயண களைப்பு தேடுறதுக்காக இங்க ஒரு சின்ன தேநீர் இடைவெளி எடுத்துட்டு இதுக்கப்புறமா இங்கிருந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களுக்கும் நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல 1 by 1 வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பாக்குற எல்லா வீடியோக்களுக்கும் பின்னால என்னுடைய ஒரு சின்ன உழைப்புக்கு அது ஒரு சின்ன அங்கீகாரமா நான் எடுத்துக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான இயற்கை கலந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக வரை. Thank you so much and thanks for watching.